என்னுடைய டிவைன் மேஸ்குலைன் என்னை விட யங்கரா எல்டரா அப்படிங்கிறது ஒவ்வொரு டிவைன் ஃபெமினைனோட மனசுக்குள்ளே தான் இருக்குது, அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. இப்போ உங்களால் உங்கள் டிவைன் மேஸ்குலைனுக்கு நல்லா கவனிச்சு சோறாக்கி போட்டு டீ செஞ்சு கொடுத்து காஃபி செஞ்சு கொடுத்து ஒவ்வொரு தரம் சோறு பரிமாறி நல்லா அக்கறை செலுத்தி கவனிச்சுக்க முடியும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக உங்களால் இருந்து அவங்களை கவனிச்சுக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்துலையும் உங்கள் மைண்ட் செட்டில் இப்போ உங்களை விட உங்கள் சம ஏஜ் உள்ள பர்சன்ஸ் கூடயும் இல்லை உங்களை விட எல்டர் பர்சன் கூடயும் நல்லா மிங்கிளாக முடியும் அப்படின்னு சொன்னால் உங்கள் டிவைன் மேஸ்குலைன் உங்களை விட எல்டராக இருப்பாங்க. அப்படி இல்லாமல் என்னால் டீ போட்டு காஃபி போட்டு கொடுத்தலாம் கவனிக்க முடியாது, என்னால் ஒவ்வொரு நேரம் சாதம் சமைச்சு பரிமாறிட்டு இருக்கலாம் முடியாது, அவனுக்கு டீ வேணும் தோணுச்சு காஃபி வேணும் தோணுச்சுன்னா அவனே தான் போட்டுக்கணும். அதே மாதிரி சாப்பாடு இல்லைனாலும் அவனை சமைச்சு சாப்பிட்டுக்கணும், இல்லை ஏதோ ஒரு சோர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கணும், சாப்பாட்டுக்காக என்ன நினைச்சிருக்கக்கூடாது, இல்லை சாப்பாடு குக் வச்சு சமைச்சிருக்கோம் டைனிங் டேபிள் இருக்கனால பரிமாறி மாதிரிலாம் எனக்கு கவனிக்க முடியாது, அவங்க போட்டு சாப்பிட்டுக்கணும். அவங்க எங்கே எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், அவங்களே நல்லா கவனிச்சிக்க முடியும். அதே சமயம் அவங்க என்னையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி உங்களை விட யங்காக இருக்கவங்க கூட தான் நல்லா மிங்கிளாக மெர்ஜாக முடிஞ்சிருக்கு. உங்களோட ஈக்குவல் ஏஜ் இருக்கவங்க கிட்ட கூட உங்களால் மெர்ஜாக முடியலையா? அப்போ உங்களோட மேஸ்குலைன் உங்களை விட யங்கராக தான் இருப்பாங்க. இப்படி தான் உங்கள் மைண்ட் செட்டை வச்சு நீங்கள் உங்களோட மேஸ்குலைன் எல்டரா யங்கரான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.